ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் கோதுமை மாவு வச்சு டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த டிஃபன் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இது கூட அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு கிட்டத்தட்ட அரை கப் அளவு தண்ணி தேவைப்படும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா ஈவனாக எல்லா சைடும் பர மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு மூடி போட்டுட்டு தனியாக வச்சுருங்க. இப்போ இது உள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் காரத்துக்கு அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது கூட இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா பொடியை நறுக்கின கொத்தமல்லியை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோதுமை மாவை பார்க்கலாம். இப்போ இந்த மாவில் சின்ன சின்ன உருண்டைகளாக பூரிக்கு எப்படி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிப்போமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. ரொம்ப பெருசாக பிடிச்சிட வேண்டாம். இந்த அளவில் கரெக்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை தேய்க்க ஆரம்பிக்கலாம். தேய்க்கிறதுக்கு நம்ம சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு தெளித்து விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டையை தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப பெருசாக தேய்ச்சிட வேண்டாம். பூரி சைஸ் இருந்தால் போதும். சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப பெருசாக தேய்ச்சிட வேண்டாம். இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா ஸ்டஃபிங், அதில் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவு உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம மோமோஸ், பூரண கொழுக்கட்டை அதெல்லாம் நம்ம மடிப்போம் இல்லையா, அதையும் மாதிரி இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி சுற்றி மடித்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவை எடுத்து விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா அடியில் மட்டும் மொத்தமாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத எடுத்துட்டு நல்லா ஈவனாக அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு 4 மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஒரு சைடு வேக விட்டுக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பிட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இதை நீங்கள் டிஃபனாகவும் கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். இதை நீங்கள் ஒரு டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை ப்ளைனாக சாப்பிட்டாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். 2 சைடுமே நல்லா கோல்டன் கலரில் வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம்.
அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.